ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ரூரல் சோஷியாலஜி, கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ரூரல் சிஸ்டம், வேல்யூ சிஸ்டம், சோஷியல் சேஞ்ச், ரூரல் மைக்ரேஷன். ஃபர்ஸ்ட் சோஷியாலஜி. சோஷியாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியாலஜிங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணார்னா ஆகஸ்ட் கமிட் அப்படிங்கிறவர் தான். இவரை தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோஷியாலஜிங்கிறது சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஒரு சொசைட்டியை பத்தி படிக்கிறது தான் நம்ம சோஷியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த சொசைட்டில யார் இருக்கா? மக்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்ப அந்த சொசைட்டி படிக்கிறதுங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, அந்த மனுஷங்களோட பிஹேவியரை படிக்கிறோம் இன் ரிலேஷன் டு குரூப்ஸ். இப்போ தனியா ஆக்சுவலா ஹியூமன் பிஹேவியரை ரெண்டு விஷயமா சொல்லலாம். ஒண்ணு, மத்தவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது அவனோட விஷயங்கள் எப்படி இருக்கு, இன்னொன்னு நேச்சராவே அவங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இன்டர்னல் ஆகட்டும், மத்தவங்களோட இன்டராக்ட் பண்ற பிஹேவியர்ஸும் வேற வேறையா தான் இருக்கும். ஸோ இந்த குரூப் கூட அந்த ஹியூமன் பிஹேவியர் எப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு சயின்ஸ் ஆஃப் சொசைட்டியை தான் நம்ம சோஷியாலஜி அப்படின்னு சொல்றோம். சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ரெண்டு வேர்ட்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து லாட்டின், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீக். ஜென்ரலா பார்த்தோம்னா ஒரு வேர்டுங்கிறது நம்ம ஒரே ஒரு வேர்ட் லைக் இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் எய்தர் லாட்டின் வேர்ட் அல்லது கிரீக் வேர்டுன்னு சொல்லுவோம். ஆனா சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்டும் இருக்கும். ஒன்னு வந்து சோஷியஸ் அப்படிங்கிறது, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பானியன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து லோகோஸ். லோகோஸ்னாவே தெரியும், தட்ஸ் லைக் இட்ஸ் அ கிரீக் வேர்ட். ஸ்பீச் அல்லது ரீசனிங் அப்படின்னு சொல்றதா சோஷியாலஜி. ஸோ இதோட டேர்ம் கேட்டாங்கன்னா ரெண்டு வேர்டுமே சொல்லும். லாட்டின் வேர்ட்லயும் இருந்து வந்துச்சு, கிரீக் வேர்ட்ல இருந்தும் வந்துச்சு. நெக்ஸ்ட் சோஷியாலஜி, ரூரல் சோஷியாலஜி. ஃபர்ஸ்ட் சோஷியாலஜினா என்னன்னு பார்த்தோம், அடுத்து வந்து ரூரல் சோஷியாலஜி. ஸோ ரூரல் சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரு பிரான்ச் ஆஃப் சோஷியாலஜி தான். ஆனா என்னன்னா, மக்களை பத்தி தான் படிக்கிறோம். அங்க என்வரான்மெண்ட்ங்கிறது என்னன்னா ரூரல் என்வரான்மெண்ட் தான். சோஷியாலஜிங்கிறது எந்த என்வரான்மெண்ட் வேணா இருக்கலாம். ஆனா ரூரல் சோஷியாலஜிங்கிறது பர்டிகுலரா வந்து ரூரல் என்வரான்மெண்ட் தான் மீன் பண்ணுவாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய ரூரல் கம்யூனிட்டிஸ் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் அவங்களோட வந்து ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் ரூரல் சோஷியாலஜியோட விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா, இட் இஸ் த இன்வால்வ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இன் ரூரல் சிச்சுவேஷன். அங்க சிச்சுவேஷன்ங்கிறது ரூரல் ஏரியாவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் ரூரல் சோஷியாலஜி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ரூரல் சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் அது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ங்கிறது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒன்னும் இல்லை, நீங்க ஒரு வில்லேஜ்க்கே போறீங்க, அந்த வில்லேஜ் பத்தி ஆக்சுவலா நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்க, எக்ஸிஸ்டிங் நாலேஜ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, சால்விங் த பிரசன்ட் ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு நீங்களே எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மரோ இல்ல ஒரு வில்லேஜ்க்கோ போறீங்கன்னா அங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் இன் ரூரல் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு இப்ப ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான எம்பிரிக்கல் ரிசர்ச் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கு, அந்த நாலேஜ் வச்சு நீங்க அதுல ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இத நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க, நெக்ஸ்ட் ரிசர்ச் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து சால்விங் த ப்ராப்ளம் ஆஃப் த ரூரல் சொசைட்டி. சோ நம்ம பண்ற சேனல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூரல் சொசைட்டியோட ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா இந்த ரூரல் சோஷியாலஜி சப்ஜெக்ட் என்ன, ரிசர்ச் எதுல பண்றாங்க, அதுக்கப்புறம் சால்விங் த ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தான் ரூரல் சோஷியாலஜியோட ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து ரூரல் சோஷியாலஜிக்கு எக்ஸ்டென்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன. இது பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சயின்டிபிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த சொசைட்டி எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டெவலப்மெண்ட் என்னன்னு பாக்குறது ரூரல் சோஷியாலஜி. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்றோம், ரூரல் சொசைட்டியை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. ஸோ ரூரல் சோஷியாலஜிங்கிறது அதை பத்தி படிக்கிறது, எக்ஸ்டென்ஷனுங்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா அதை டெவலப் பண்றதா இருக்கும். இங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, சயின்டிபிக் நம்ம ஸ்டடின்னு சொல்றோம்ல, அது என்ன இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த ரூரல் பீப்புள். அந்த ரூரல் பீப்புளோட ஆட்டிடியூடும் பிஹேவியரும் தான் நம்ம இங்க படிப்போம். அதே எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுவோம், இங்க நம்ம படிக்கிற விஷயங்களை மாடிஃபை பண்ணுவோம். அந்த ஒரு டெக்னாலஜியே இருக்குன்னா அந்த டெக்னாலஜி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த பர்சனோட ஆட்டிடியூட்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும். இதை அக்செப்ட் பண்ணா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்களோட ஆட்டிடியூடோ பிஹேவியரோ மாடிஃபை பண்றோம். எதுக்கு, பெட்டரான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டடி த நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரூரல் சொசைட்டி. இப்போ ரூரல் சொசைட்டியோட தேவைகள் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு படிப்போம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அதை தெரிஞ்சுட்டு அவங்களோட நீட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, பில்ஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிப்போம். Next one, the rural sociology. It studies the rural situation and assembles the social facts or social society.
அந்த சோஷியல் சிச்சுவேஷன் என்னென்ன, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக ரூரல் சோஷியாலஜில இது பண்ணுவாங்க. அதே எக்ஸ்டென்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஆல்ரெடி இவங்க படிச்சு வச்சிருக்காங்க, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்டே வந்து இந்த வில்லேஜ்ல இவ்வளவுதான் பீப்புள் இருக்காங்க, இத்தனை பேர் வந்து இந்த கிராப் போடுறாங்க அப்படிங்கிற பேசிக் டேட்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே தான் இங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இவங்க ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வருவாங்க. It investigates social, cultural, political and religious problem of the rural society. இப்போ சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ரூரல் சோஷியாலஜின்னு எடுத்தீங்கன்னா அதுல எல்லா ப்ராப்ளம்ஸுமே பார்ப்போம். சோஷியல் ஆகட்டும், கல்ச்சரல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் எல்லா ப்ராப்ளமும். அதே வந்து எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் தான் எடுப்போம். ஏதோ ஒரு விஷயத்தை எடுப்போம், அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காவே நம்ம சொல்லுவோம்ல, அப்ஜெக்டிவ் இருக்கணும், எய்மை டெவலப் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா சோஷியாலஜின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா பண்றது தான் ரூரல் சோஷியாலஜியோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல வந்து ரூரல் சோஷியாலஜிக்கு எக்ஸ்டென்ஷனுக்குள்ள டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ரூரல் சிஸ்டம். இந்தியன் ரூரல் சிஸ்டம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். So first வந்து agriculture is the main economic activity of the rural people. Rural people ஆகட்டும், இந்தியன் எக்கனாமிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே தான் ரூரல் பீப்புளுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வில்லேஜ்னு எடுத்தாவே இது தவிர்க்க முடியாத விஷயம், caste is the dominant institution of the village. இது கேட்பாங்க, எது வந்து dominant institution of village னு கேட்டா caste தான். ஸோ இது casteக்கான டெஃபினிஷன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, it is a peculiar type of a grouping found in rural India. ஒரு குரூப்புக்கு தான், இப்ப casteனா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே ஒரு casteல வருவாங்க, அதுதான். சோ அவங்களுக்குன்னு ஒரு தனியான ட்ரெடிஷனல் காஸ்ட் ஆக்குபேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒன்னும் இல்ல, மேரேஜே எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காஸ்டுக்கும் பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வேற வேறையா தான் இருக்கும், கரெக்டா? சோ அததான் சொல்றாங்க இங்க அந்த ட்ரெடிஷனல் காஸ்ட் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வில்லேஜுமே இண்டிபெண்டன்ட் தான். எந்த ஒரு வில்லேஜும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜும் ஒரு வில்லேஜும் தனித்துவம் வாய்ந்ததுதான். சோ எல்லா வில்லேஜஸ்க்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும், சாங்ஷன் ஆர்டர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஒவ்வொரு வில்லேஜுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த பஞ்சாயத்து ராஜ் நம்ம நெக்ஸ்ட் பின்னாடி படிப்போம், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வரும். சோ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதுக்கான பஞ்சாயத்து இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வில்லேஜ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதுதான். அதே மாதிரி வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சர்டன் ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வில்லேஜஸ்க்குமே வில்லேஜ் டு வில்லேஜ் நீங்க போகும்போது ட்ரெடிஷன்ஸ் மாறும். ஈவன் ஒரே டிஸ்ட்ரிக்டா இருந்தா கூட ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்க வில்லேஜஸ்ல அவங்க ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன்ஸும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அது எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் வரலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வில்லேஜோட லே அவுட்டா இருக்கலாம். இப்ப சில வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் ஒரு சைடு இருக்கும், தோட்டம் வயல் எல்லாம் வந்து ஒரு சைடுல இருக்கும். அதே சில வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா தோட்டத்திலே வீடு கட்டி இருப்பாங்க, அது எல்லாமே தோட்டமா இருக்கும், அதுக்குள்ளார வீடு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ லே அவுட்ல டிஃபரன்சஸ் வரலாம். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்கு ஏரியா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரூரல் சொசைட்டியுமே வந்து செல்ஃப் சஃபிஷியன்டா தான் இருக்கும். லைக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாமே. இப்போ சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி தான் பேசிக்கா, வில்லேஜோடைய பேசிக் யூனிட்டே ஃபேமிலி தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வில்லேஜ் ஆகட்டும் இண்டிபெண்டாவே அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான கூட்ஸ் அவங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் பண்றாங்கன்னா ஒரு நெல்லே போடுறாங்கன்னா தனக்கு போக தான் மார்க்கெட்டுக்கு போகும். ஸோ அவங்களுக்கான செல்ஃப் சஃபிஷியன்ட்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் தான் பேசிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த ரூரல் அக்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுமே பாத்தீங்கன்னா அதுக்கான டெரிட்டோரியல் டிஃபரெண்டா இருக்கும். சோஷியல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் யூனிட் இது எல்லாத்துக்குமே ஒரு வில்லேஜுக்குன்னு தனியா செப்பரேட்டா இருக்கும். இது ஒரு தனி என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வில்லேஜ்ல இருக்க பீப்புள் எல்லாத்துக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். லைக் இப்போ ஜென்ரலா போகணும் இல்ல, நீங்க டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போய் வேலை பாக்குறீங்க, இல்ல ஸ்டேட் டு ஸ்டேட் பாக்குறீங்கன்னா உங்க ஊர்க்காரங்களா இருந்தா நீங்க ஒரு உங்களுக்கே தெரியாம ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்ல, அதுதான். இட்ஸ் அ காமன் டு ஃபைண்ட் அ சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் towards own settlement site. So in rural society people do not have widely diverse tasks in different part of the community. So இவங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரே மாதிரியான டாஸ்க் ப்ரிஃபர் பண்றவங்களா இருப்பாங்க. Village is characterized by the isolation. So first சொன்ன மாதிரி அது ஒரு தனி என்டிட்டி, இது ஐசோலேஷனா தான் இருக்கும். அதே மாதிரி இதோட சீஃப் கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டினா ஒரே மாதிரி இருக்கிறது, ஹோமோஜெனியஸ்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது, ஹெட்ரோஜூனியஸ் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறையா இருக்கிறது. ஸோ மோஸ்டா ரூரல் லைஃபோட கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த வில்லேஜ்னு எடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் நாட் மெனி டிஃபரன்சஸ் அமங் த பீப்புள் பர்ட்டனிங் டு இன்கம் ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகும், பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க.
மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லெஸ் டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி பாப்புலேஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி லெஸ் சோஷியல் மொபிலிட்டி. அங்க வந்து மொபிலிட்டி சோஷியல் மொபிலிட்டிங்கிறது என்னன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகிறதோ இல்லைன்னா போயிட்டு வர்றதுன்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து வில்லேஜ்குள்ள கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்லெஸ் அவங்களுக்கு நீட்ஸ் இருக்க போது. இப்போ அர்பன் பாத்தீங்கன்னா இப்போ ஜாப்காக என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஆனா ரூரல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்களோட இடத்துலயே தான் அவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மொபிலிட்டிங்கிறது கம்மியா இருக்கும். எஜுகேஷன் லெஸ் எஜுகேஷனா இருக்கு, சிம்பிளிசிட்டி இருக்கும், ட்ரெடிஷனலிசம், பிலீவிங் சூப்பர்ஸ்டிஷியஸ், அதாவது மூட நம்பிக்கை. சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் குரூப். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சோஷியாலஜினா என்ன, ரூரல் சோஷியாலஜினா என்ன, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே எப்படி இருக்கும்னா பாக்குறது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை என்னன்னு டிஃபைன் பண்ணுவீங்க, இந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வெறும் டெஃபினிஷன்ஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் குரூப். சோஷியல் குரூப் அப்படின்னா என்னன்னா, சிதம்பரம் அப்படிங்கிறவர் சோஷியல் குரூப் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் 2 or more people in reciprocal to and fro interaction in communication with each other. ஒரு குரூப்னாவே 2 people அல்லது அதுக்கு மேலதான் பீப்புள்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டூ அண்ட் ஃப்ரோங்கிறது வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதாவது 2-way கம்யூனிகேஷன் சொல்றோம்ல, அது இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளார கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிற குரூப் தான் சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்றாரு. அதே வந்து மெக்லஃபர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சோஷியல் குரூப் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ என்டர் இன்டு டிஸ்டிங்க்டிவ் சோஷியல் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர். அவங்களுக்குள்ளார ரிலேஷன்ஷிப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும் ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்தவங்க தான் சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் குரூப். ஸோ சோஷியல் குரூப் அப்படின்னா அது ஒரு தனியாவே சோஷியல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். மேபி 10 members 20 members அந்த மாதிரி. அவங்களுக்குள்ளார சைக்காலஜிக்கல் இன்டராக்ஷன்ஸும் ரெசிப்ரோக்கல் ரோல்ஸும் இருந்துட்டே தான் இருக்கும். டியூரபிள் கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்டிவ் பேட்டர்ன் ஆஃப் அ கலெக்டிவ் பிஹேவியர். மேக்ஸிமம் ஒவ்வொரு வில்லேஜ்க்கும் பாத்தீங்கன்னா பீப்புள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க அந்த வில்லேஜ்ல இருக்க பீப்புளுக்குலாம் கொஞ்சம் சிமிலர் பிஹேவியரா இருக்கும். இப்போ ஒரு வில்லேஜ் எடுத்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜ்க்கும் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஷேரிங் ஆஃப் நார்ம்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த நார்ம்ஸ், போக் ஃபேஸ் இதெல்லாமே வந்து பின்னாடி ஸ்லைட்ஸ்ல டெஃபினிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி லீடர்ஷிப் பேட்டர்ன், அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்களா 18 பட்டி, அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் அவங்களுக்கான ஓன் ட்ரெடிஷன்ஸ், தலைவர் இருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ற விதமும் டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த சோஷியல் குரூப்ஸே வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கிறது இந்த சைட்ல இருக்கும். பேஸ்ட் ஆன் இதை பேஸ் பண்ணி இதை இந்த குரூப்ஸ் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வச்சு 2ஆ பிரிக்கிறாங்க. பிரைமரி குரூப், செகண்டரி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பிரைமரி குரூப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து மேக்ஸிமம் ஸ்மால் இன் சைஸா இருக்கும். அதுல பர்சன்ஸே அதிகபட்சம் ஒரு 20 to 30 persons தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரைமரி குரூப்ல மேக்ஸிமம் ஃபேஸ் டு ஃபேஸ் அசோசியேஷன் தான் இருக்கும். இங்க வந்து என்ன சொல்லுவோம், இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பிரைமரி குரூப்ல. அதே மாதிரி அங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே குரூப் டெசிஷன்ஸா இருக்கலாம், ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். இப்போ பிரைமரி குரூப்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஷிப் குரூப், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் பிரைமரி குரூப். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி குரூப். நம்ம பிரைமரி குரூப் மேக்ஸிமம் எவ்வளவு சொன்னோம், ஒரு 20 to 30% சொல்றோம்ல. ஆனா செகண்டரி குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் இன் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொன்னோமா, அதே செகண்டரி குரூப்ல பாத்தீங்கன்னா இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் அதிகமா இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் டெம்பரவரி நேச்சரா தான் இருக்கும். அதே சமயம் இங்க குரூப் டெசிஷன்ஸ்க்கு ரொம்ப ரேஷனலா இருக்கும். மேக்ஸிமம் என்னன்னா அந்த டைம்காக ஃபார்ம் பண்ற குரூப்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படிங்கும் போது பிரைமரியை விட இங்க செகண்டரி குரூப்க்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பாண்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். எதெல்லாம் செகண்டரி குரூப்புக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் குரூப்ஸா இருக்கலாம், லேபர் யூனியன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ், எம்ப்ளாயி அசோசியேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாமே செகண்டரி குரூப்ல வர்றது. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங். எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா ஆர்கனைசேஷன் அதோட ஃபங்க்ஷன் வச்சு. அதை 2 வச்சு பாத்தீங்கன்னா ஃபார்மல் குரூப்ஸ், இன்ஃபார்மல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலி ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுக்குன்னு பிரிஸ்கிரைப்ட் ரூல்ஸ் இருக்கும், லாஸ் இருக்கும், இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது. இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா வில்லேஜ் கவுன்சில், ஸ்டூடெண்ட் யூனியன், இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கலாம், நம்ம ஸ்டாஃப் அசோசியேஷன், அந்த மாதிரி இருக்கலாம் ஃபார்மல் குரூப்.
அதே இன்ஃபார்மல் குரூப்ங்கிறது இது வந்து பெருசா வந்து ஒரு ஃபார்மலி ஆர்கனைஸ்டாலாம் இருக்காது, இதுக்குன்னு ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. இன்ஃபார்மல் குரூப்க்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்னா ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஷிப் குரூப், அதெல்லாம் இன்ஃபார்மல் குரூப்ஸ்ல வருது. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைப் ஆஃப் மெம்பர்ஷிப். அந்த குரூப்போட ஸ்ட்ரக்சரும் மெம்பர்ஷிப்பை பொறுத்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரி குரூப்ஸ், இன்னொன்னு வந்து இன்வாலண்டரி குரூப். வாலண்டரி குரூப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்சன் அந்த குரூப்ல வந்து மெம்பர் ஆகிறதுங்கிறது அவங்களோட சாய்ஸை பொறுத்து. இப்போ என்ஜிஓல ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் சொல்றோம், ஏன் அப்படின்னா அது அவங்களா இஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். அதே மாதிரிதான் ஸோ வாலண்டரி குரூப்ங்கிறது வந்து என்னன்னா அவங்களோட சாய்ஸை பொறுத்து தான் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வாலண்டரி குரூப்க்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் சொல்லலாம், பிளே குரூப் சொல்லலாம். நமக்கு யார் கூட விளையாட பிடிக்குமோ அவங்க கூட தான் போய் விளையாடுவோம். கிரிக்கெட் ஆடுறதாகட்டும், அதாவது வாலிபால் விளையாடுறது, அந்த மாதிரி தான். அதே இன்வாலண்டரி குரூப் அப்படிங்கிறது என்னன்னா பீப்புள் வந்து அந்த குரூப்ல கம்பல்சரியா ஜாயின், அதாவது அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, அவங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும். பை பர்த்தா இருக்கலாம், பை ரெசிடென்ஸ் அல்லது பை லொக்காலிட்டி அவங்க அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம மேக் பண்றது கிடையாது. லைக் ஆல்ரெடி நம்ம யாருக்கு எந்த வீட்டுல பிறந்தமோ அதான் நம்ம ஃபேமிலி. ஸோ அதே மாதிரி நெய்பர்ஹுட், கம்யூனிட்டி, நீங்க பிறக்கும் போதே இதுதான் உங்களுடைய காஸ்ட், இதுதான் உங்களுடைய லொகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே என்ன சொல்றது இன்வாலண்டரியா நடக்கிறது தான். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பன்ட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சோஷியல் கிளாஸ் வச்சு குரூப் பிரிக்கிறாங்க. அந்த சோஷியல் கிளாஸ் வச்சு பிரிக்கிற குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் குரூப், வெர்டிகல் குரூப்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஹரிசாண்டல் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் எல்லாமே இப்போ ஒன்னும் இல்ல, ஹரிசாண்டல் லைன்ங்கிறது என்ன, ஒரே இப்படி போடுறதா ஹரிசாண்டல் லைன். அப்ப இது எல்லாமே என்ன அர்த்தம், ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க தான், ஓகேவா, ஒரே லைன்ல இருக்கவங்க. சோ த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் எல்லாமே மோஸ்டா சிமிலர் இன் ஸ்டேட்டஸா இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாமே சிமிலர் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் குரூப்க்கு வந்து காஸ்ட். அதே வெர்டிகல் குரூப் அப்படின்னு சொல்றது என்ன, இந்த மாதிரி இப்படி கோடு போடுறதான வெர்டிகல். ஸோ வெர்டிகல் குரூப்ங்கிறது என்ன, இதுல மெம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் சோஷியல் ஸ்டாட்டால இருப்பாங்க. இங்க ஒரே மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஹரிசாண்டல்ல வருவாங்க. இங்க வந்து ஸ்டாட்டா படி பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு கீழே ஹைராரிக்கி எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இது எக்ஸாம்பிள் வெர்டிகல் குரூப். இன்னும் சொல்ல போனா இங்க மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வெர்டிகலி அக்ராஸா இருக்கும். சொசைட்டில ரேஸ் சொல்லலாம், நேஷன் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து வெர்டிகல் குரூப்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் ஃபீலிங்ஸை வச்சுட்டு ரெண்டு இருக்கு, இன் குரூப், அவுட் குரூப். இன் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே தே பிலாங் டுகெதர், அதாவது இது என்னோடது, என் குரூப் இதுன்னு சொல்லிட்டு ஃபீலிங் டுவர்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களோட ஆட்டிடியூட் ஆகட்டும் எல்லாமே அந்த ஒரு சோஷியல் குரூப்புக்கு மேல பாசிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் மை ஃபேமிலி, மை கிளாஸ் அப்படி நம்ம சொல்றோம்ல, அது இன் குரூப். அதே அவுட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா பெருசா அந்த குரூப் நோக்கி எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது, அவங்க அந்த குரூப் தான் அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா அந்த குரூப்ல இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மை அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வராது. அப்ப நம்ம சொல்லும் போது அவங்க எப்படி சொல்லுவோம், தேர் ஃபேமிலி, அது அவங்களோட ஃபேமிலி, தேர் கிளாஸ் அது அவங்களோட கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது அவுட் குரூப். மைன்னு வர விஷயங்கள் இன் குரூப், தேர்ஸ் மத்தவங்களது அப்படின்னு சொல்றது அவுட் குரூப். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த டெரிட்டரி ஆர் லொகாலிட்டி. அந்த டெரிட்டரி லொகாலிட்டி வச்சு லொகாலிட்டி குரூப்ஸ்னே சொல்றாங்க. இந்த லொகாலிட்டி குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலரா இந்த இப்போ ஒன்றும் இல்லை, டெரிட்டரி லோக்காலிட்டி வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈரோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதெல்லாம் லோக்காலிட்டி குரூப். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேஸை வச்சுட்டு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து சைஸ். அந்த சைஸை வச்சு ஸ்மால் குரூப்பா பெரிய குரூப்பான்னு சொல்றது, அவ்வளவுதான். ஸ்மால் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பவுமே இதை தெரிஞ்சுக்கோங்க, லெஸ் தேன் 30 இருக்கிறது எல்லாமே ஸ்மால் குரூப் தான். ஸ்மால் குரூப் பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 30 இருப்பாங்க. அப்போ மோர் தேன் 30 லார்ஜ் குரூப். இப்போ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த டி டெஸ்ட், இசட் டெஸ்ட்லாம் சொல்லுவோம். ஸ்மால் சாம்பிள் டி டெஸ்ட், இசட் டெஸ்ட்ங்கிறது வந்து லார்ஜ் சாம்பிளுக்கு போகும். அப்ப அந்த சாம்பிள் சைஸ் பிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் 30 வச்சுதான் பிக்ஸ் பண்ணுவாங்க. லெஸ் தென் 30 இருக்கும்போது நீங்க டி டெஸ்ட் போகணும், மோர் தென் 30 இருக்கும்போது இசட் டெஸ்ட்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அதேதான் இங்க ஸ்மால் குரூப்புங்கிறது அந்த நம்பர் 30. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் குரூப். ரெஃபரன்ஸ் குரூப் அப்படிங்கிறது இது எதுவும் பேஸ் பண்ணல, ஜென்ரலா இது ஒரு தனியாவே ஒரு குரூப்னு சொல்லலாம். ரெஃபரன்ஸ் குரூப் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்க இந்த குரூப்ல வந்து இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த குரூப்குள்ளார ஐடென்டிஃபை ஆகிருக்கும். பட் ஹீ மே ஆர் மே நாட் பி த மெம்பர் ஆஃப் த குரூப். அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் தான் குரூப்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க அந்த மெம்பரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குரூப்ல அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை பத்தி சொல்லலாம்.
அந்த குரூப்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இது என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா ரெஃபரன்ஸ் குரூப்ங்கிறது எந்த குரூப்பா வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிள் அது பிரைமரி குரூப்பாவும் இருக்கலாம், ஹரிசாண்டல் குரூப்பாவும் இருக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் மாதிரி தான். அது என்ன பண்ணும்னா கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். இப்போ ரெஃபரன்ஸ் நம்ம யாரும் சொல்லுவோம், பொதுவாக இப்போ நீங்க எங்காவது ரெஸ்யூமே மேக் பண்றீங்க, ரெஃபரன்ஸ் நம்மளோட ஸ்டாஃப் நேம் போறோம்ல, அதே மாதிரிதான். அதுக்குன்னு அவங்க நம்மளோட ரிலேஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி போடுறதானே ரெஃபரன்ஸ், என்னை பத்தி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான். ஸோ ரெஃபரன்ஸ் குரூப்புங்கிறது அவங்க அந்த சொசைட்டில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா அந்த விஷயம் அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் கண்டிப்பா. அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் குரூப்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஆக்சுவலா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்ட்ராட்டா அப்படின்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸா இருக்கும், இல்லைன்னா எதையோ ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறது. ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரின்னு எடுத்துக்கோங்களேன், ஜெனரல், பிசி, எம்பிசி நம்ம பிரிக்கிறோம்ல, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டா. இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ல ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பிரிச்சு நீங்க அதுல இருந்து சாம்பிள் எடுக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை பிரிக்கிறது. சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பாப்புலேஷனை ஒரு 2 or more லேயர்ஸா பிரிக்கிறோம். ஆனா நம்ம பிரிக்கிறதுங்கிறது, இப்போ ஒரு விஷயத்த நீங்க பிரிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துல இருக்கிறது எல்லாமே ஹோமோஜீனியஸா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். அதே மாதிரி இன் பிட்வீன் தேர் ஆர் டிஃபரன்சஸ் இன் தட். இப்போ அந்த ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயர்ஸ்க்குள்ளார ஹோமோஜினியஸா இருக்கும், ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் டிஃபரன்சஸ் இருக்கும். அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கலாம், ரிவார்ட்ஸா இருக்கலாம், ஏதாவது ஆப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பிரிஞ்சிருக்கும். எப்படி லேயருக்குள்ள டிஃபரன்ஸா. நெக்ஸ்ட் காஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி ஸ்லைட்ஸ்ல படிக்கும் போதே சொன்னோம், காஸ்ட்ங்கிறது ஒரு சோஷியல் கேட்டகரி தான். அவங்களுக்குன்னு ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, கிவன் சோஷியல் ஹைரார்கி. இந்த காஸ்ட் பெருசு, இந்த காஸ்ட் சின்னதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு ஹைரார்கியை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்மே ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அக்கார்டிங்லி அவங்களுக்குள்ளாரதான் இருக்கும் அந்த கான்டெக்ட் ஆப்வியஸா. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன். சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இன்ட்ராக்ஷன் என்ன, ஒருத்தர் பேசுறது. அப்ப அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய பீப்புள் பேசுறது தான் சோஷியல் இன்ட்ராக்ஷன். So it is a dynamic interplay of forces in which the contact between the person and group results in the modification. இப்ப பொதுவாவே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசுறது எதுக்கு, நான் இப்படி நினைக்கிறேன், இது எனக்கு இப்படி வேணும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்றக்கோ இல்ல எனக்கு இது தேவை அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்ப இங்க என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன். ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமா பேசிக்கா என்ன நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா, நம்மளோட ஆட்டிடியூடும் பிஹேவியர்லயும் சேஞ்ச் ஆகுது, மாடிஃபை ஆகுதுன்னு சொல்றதா சோஷியல் இன்ட்ராக்ஷன்.